வணக்கம். வெல்கம் டு பொன்மயில் கிச்சன். பொன்மயில் கிச்சனில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், மத்தியானம் லஞ்சுக்கும் வச்சு சாப்பிடலாம். நல்ல சூப்பரான ஹெல்த்தியான வடை ரெசிபி. இதில் என்னெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன், 2 வெஜிடபிள்ஸ் சேர்த்து இந்த வடை போட்டிருக்கேன். என்னெல்லாம் சேர்த்துருக்கேன், எவ்வளவு சேர்த்துருக்கேன், இது எப்படி அரைச்சா எண்ணெயை குடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட்டும் கேரட்டையும் வச்சு ஒரு வடை போட போகிறோம். அதுக்கு நான் ஒரு உலக்கு 1 கப்பு 250 கிராம்ஸ் துவரம்பருப்பு எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. ஒரு பீட்ரூட்டு, வெங்காயம். இந்த மாதிரி பீட்ரூட் வந்து இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸரில் போட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கேரட் இனிமேல் துருவணும். ஒரு கேரட் துருவிக்கணும். தேங்காய், ஒரு முடி தேங்காய். இதெல்லாம் தான் தேவையான பொருள்கள். இதெல்லாத்தையும் தான் நம்ம வச்சு செய்ய போகிறோம். இந்த வடைக்கு துவரம்பருப்பை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். தண்ணியோடு போட்டு அரைக்கக்கூடாது. துவரம்பருப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் இல்லாத மிளகாயாக இருந்தால் 5, காரமான மிளகாயாக இருந்தால் 4. இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. வடைக்கு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, பிறுபிறுன்னு தான் அரைக்கணும். இதுக்கு நான் பீட்ரூட்டு, கேரட்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம், இங்கே நான் பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் நல்லா தூளாக சாப்பரில் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடிபடும் போது. தேங்காய் எவ்வளோ வேணாலும் போடலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். தேங்காய், கருவேப்பிலை, மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை போடலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்டு மாவு இந்த மாதிரி கெட்டியாக தான் பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இதை நல்லா உருட்டிட்டு தட்டி போட்டிருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விடணும். வேகாமல் திருப்பி விட்டிங்கன்னா எண்ணெயில் பீட்ரூட் ஃபுல்லாக பிரிஞ்சு எண்ணெய் வந்து வீணாக போயிடும். அதனால் ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சத்து, கேரட்டோட சத்தும் கிடைக்கும், பீட்ரூட்டோட சத்தும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு எடுத்திங்கன்னா, இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, இது ஒரு செராமிக் பேனு. நான் பொதுவாக நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல, அலுமினிய பாத்திரமும் யூஸ் பண்ணுறதில்ல. செராமிக்கில் வந்து போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்ஸ்டிக்கும் அலுமினியமும் நமக்கு கேன்சர் போன்ற வியாதிகள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் அதை 2ஐயும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. போட்டு எடுத்தால் கலர்ஃபுல்லான பீட்ரூட் கேரட் வடை நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங் டிஃபனுக்கு கூட பண்ணி கொடுக்கலாம், அவ்வளவு ஹெல்த்தியானது. இந்த மாதிரி கடையில் ஃபாஸ்ட் ஃபுட்டோ எதுவும் வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. மத்தியானம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வடை சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வடை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கேரட்டையும் பீட்ரூட்டையும் போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த மாதிரி வடை ரெசிபிகள், நிறைய ரெசிபிகள் பார்க்குறதுக்கு, நிறைய பயனுள்ள ரெசிபிகளாக போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.